Hi students, இன்னைக்கு நாம பார்க்க போறது வர்க்கமூலம் ஜஸ்ருல் முரப்பா find the square root. சரி, ஸ்கொயர் ரூட் அப்படினா என்ன? ஒரு நம்பருக்கு சேம் வாய்ப்பாடு இருக்கா அப்படினு பார்க்கணும். உதாரணமா இருக்குன்னா அதுக்கு ஒரு சிம்பல் இருக்கு, ரூட் ஆஃப். இது root of 1 1க்கு சேம் வாய்ப்பாடு என்ன? 1 into 1 அதுல இருந்து 1 எடுத்துக்கணும். root of 4 2 2s are 4 அதுல ஒரு 2. 3க்கு மும்மு 9 அந்த மும்முல ஒரு மு எடுத்துக்கணும். सौला को 4 4 16 16 में से 4 4 16 तो उसमें से 2 4 में डबल 4 1 4 उठाना. இதே மாதிரி 25 எல்லாத்துக்கும் ஒரு 15 தெரியும். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா இந்த பிராக்கெட் மாதிரி இருந்தா இதுக்கு என்ன பண்றது? 4x² - 9x + 2 இதுக்கு ரூட் எடுக்கணும். இதுக்கு மட்டும் இல்ல, இதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, இதே மாதிரி இன்னொன்னு இருக்கு. மூணு பேருக்கு ரூட் எடுக்கணும்னா என்ன மெத்தட்? ரொம்ப சிம்பிள், காரணி முறை, ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அப்படினா என்ன சார்னா என் பாஷையில சொல்ல போனோம்னா கொட்டாய் எடுத்து. சரி, ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல கம்பல்சரி 3 பிராக்கெட் இருக்கும். இந்த ஒவ்வொரு பிராக்கெட்டையும் எடுத்து ஒண்ணு கீழ ஒண்ணு எழுதி வச்சுக்கணும். அதுக்கு அப்புறம் x² x சாதா நம்பர், x² x சாதா நம்பர், x² x சாதா நம்பர். இதுல x² நம்பரையும் சாதா நம்பரையும் பெருக்கி மேல போடணும். x² नंबर को भी सादा नंबर को भी ज़रब करको ऊपर डालना. We have to multiply x² number and constant number and put in the above the quotient. Right. Plus into plus plus. 4 2s are 8. 7 2s are 14. Plus into minus minus. 28 1 28. Plus into minus minus. Next, இந்த கார்னர் அந்த கார்னர், இது சென்டர். சென்டர் x நம்பர், சென்டர் பாடு உள்ள போடு, சென்டர் பாடு உள்ள போடு. அப்படியே சென்டர்ல இருக்கிற x நம்பர் எடுத்து அப்படியே உள்ள போடணும், குறியோட சேர்த்து. बीच का इधर का उधर का बीच का देखो अंदर डालो, बीच का देखो अंदर डालो. இதே மாதிரி இதுவும் போட்டுக்கலாம். இப்போ இங்க என்ன பண்ணணும்னா நீங்க சிம்பிளா ஒரு வாய்ப்பாடு கண்டுபிடிக்கணும். அந்த வாய்ப்பாடு சொன்னா மேலே இருக்கிற நம்பர் வரணும். அந்த ரெண்டு வாய்ப்பாட்டை மேலே என்ன இருப்பாங்க? பிளஸ் பிளஸ் பண்ணா உள்ளே இருக்கிற நம்பர் வரணும். அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பாடு தெரியுமா? அப்படி பார்த்தா 4 2 8 8 1 8. இப்போ இதுல எது கரெக்ட்டா? பிளஸ் பண்ணா 9 வரணும். அப்படி பார்த்தா 8 1 8 8க்கு 1 பிளஸ் பண்ணா 9 வருது. அப்ப 8 1 8 போட்டுக்கங்க. அதுக்கு அப்புறம் மறுபடியும் இதே குறிய கொஞ்சம் பாருங்க. பிளஸ்னா சேம் போடணும், மேல மைனஸ்னா டிஃபரண்டா போடணும். அது என்ன சேம் போடணும் டிஃபரண்டா போடணும்? அதே பிளஸ் மைனஸ் தான். சேம் போடுறதா இருந்தா பிளஸ் பிளஸ், மைனஸ் மைனஸ். டிஃபரண்டா போடுறதா இருந்தா பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ். சரி, சேம் பிளஸ் வந்து சேம் போடுறது என்ன போடுறது? பிளஸ் போடுறதா மைனஸ் போடுறதா? உள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து காப்பி அடிச்சுங்க, அவ்வளவுதான். இதுதான் சேம் போடுறது. இவன் சொல்றான், இவன் செய்றான். அடுத்தது இங்க பாருங்க, 14 14 ज़रब करे तो 14. यहाँ क्या है? माइनस. माइनस करे तो अंदर का नंबर 13 आना. कोसा पहाड़ा बोले तो 14 आएगा. 7 2 14 14 1 14 कहते कि मगर ऊपर क्या बोलता है? ऊपर क्या है? माइनस. निकाले तो 13. कोसा पहाड़ा बोले तो 14 1 14. 14 में 1 निकाले तो अंदर का नंबर 13. फिर देखना ऊपर माइनस लिया तो सेम की डिफरेंट डालो, ऊपर प्लस लिया तो सेम डालो.
ऊपर माइनस है, डिफरेंट डिफरेंट बदला बदला को डालेंगे। बदला बदला को डालना तो क्या डालना, अंदर का क्या है कि वो बड़ा नंबर को डालना। अंदर का देखो बड़े को डालो, अंदर का देखो बड़े को डालो, बड़े को डालना। उसके बाद ऑपोजिट फंक्शन से छोटे को डालना, वो होगा। नेक्स्ट 28 என்ன டேபிள் சொன்னா 28 வரும். எவ்வளவோ இருக்கு டேபிள், ஆனா மேல என்ன இருக்கு, மைனஸ் பண்ணா உள்ள இருக்கிற 3 மட்டும் வரணும். அப்படி பார்க்கும்போது 7 4 are 28 கரெக்ட். 7 ல இருந்து 4 மைனஸ் பண்ணி பாருங்க 3 வருது. சோ நாம செலக்ட் பண்ண 7 4 சரியானது. மேல மைனஸ் இருக்கிறதுனால டிஃபரண்டா போடணும், மாத்தி மாத்தி போடணும். உள்ள என்ன இருக்கு குறி மைனஸ், மாத்தி மாத்தி போடுறதா இருந்தா பெரிய நம்பருக்கு உள்ள இருக்கிற குறியை கொடுத்துட்டு 7 கொடுத்துட்டு ஆப்போசிட்ல இருக்கிற குறி 4 கொடுக்கணும், சின்ன நம்பர் கொடுக்கணும். சரி, அதுக்கு அப்புறம் மறுபடியும் ஏதாவது பெருக்கணுமோ, இந்த ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் 4 7 2 ஒவ்வொரு இந்த 4th டேபிள் வச்சு பை பண்ணணும். நீங்க சிம்பிளா என்ன பண்ணுங்க, by 4 by 4. இங்க என்ன இருக்குது 7 by 7 by 7. இன்ன என்ன இருக்குது 28 by 28 by 28 போட்டுட்டு வாய்ப்பாடு வச்சு அடிங்க. சிம்பிள் தான். எந்த வாய்ப்பாடு சொன்னா 4 வரும் 8 வரும், 4th டேபிள் 4 1s are 4 4 2s are 8. எந்த டேபிள் சொன்னா 4 வரும் 1 வரும், எந்த டேபிள் சொன்னா வராது, அதுக்கு வேற இது வேற. அப்படி இருக்கிற நிலையில அப்படியே விட்டுருங்க. कोसा पढ़ा बोले तो 14 भी आना 7 भी आना, 7 का पढ़ा एक बार 7 का पढ़ा 2 बार। कोसा पढ़ा बोले तो 1 भी आना 7 भी आना नहीं आएगा, छोड़ दो। हुआ तो करो, नहीं हुआ तो छोड़ दो। अदे मरी दो पढ़ियो 1 7 4 7 1 4 7 4. இப்போ மீதி இருக்கிறது என்ன பாருங்க, -1/4 இந்த மாதிரி இருக்கு. இத என்ன பண்ணனும், இந்த ஒவ்வொன்றும் எழுதி எழுதிக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு ரெண்டு பிராக்கெட் போட்டு வச்சுக்கணும், ரெண்டு பிராக்கெட். அந்த பிராக்கெட் கூட என்ன பண்ணனும், முதல்ல டவுன்ல இருக்கு, அதுக்கப்புறம் அப்ல இருக்கு. டவுனுக்கு என்ன பண்ணனும், இங்க என்ன லெட்டர் பாக்குறீங்க நீங்க, x2 x சாதாரண நம்பர், x2 x சாதாரண நம்பர், x விட்டா வேற எதுவும் இல்ல. அங்க என்ன லெட்டர் இருக்கோ அந்த லெட்டர் டவுனுக்கு கொடுத்துருங்க. டவுனுக்கு கொடுங்க. இங்க என்ன இருக்குது 1 1 அந்த x காப்பி அடிச்சுங்க, 1x -2 அப்படியே டவுன்ல இருக்குது லெஃப்ட், அப்ல இருக்குது ரைட். இப்போ நீங்க கேட்கலாம், இங்க 1x சொல்லிட்டு ஏன் x மட்டும் எழுதுறீங்கன்னா, ஏற்கனவே நம்ம கிளாஸ்ல x க்கு முன்னாடியோ லெட்டருக்கு முன்னாடியோ 1 இருந்தா காட்ட மாட்டோம், சப்போ है மறைஞ்சிருக்கு, அப்படி காப்பி பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க 4x - 1 1x - 2 x - 2 7x +1 4x -1 டவுன்ல இருக்கு அப்படியே x போட்டு காப்பி அடிச்சிட்டு அப்படியே இருக்கு அப்படியே காப்பி அடிங்க. இந்த 6 பிராக்கெட்டும் ஒரு பிராக்கெட்னா இன்னொரு பிராக்கெட் கண்டிப்பா இருக்கும், இல்லன்னா நீங்க இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் போய் செக் பண்ணணும். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம இதுல தப்பு பண்ணிருக்கலாம், இல்ல எங்கயாவது நடந்துருக்கும் தப்பு, அது சரி பண்ணிருக்கோம். சிம்பிள் மேட்டர், பிளஸ் மைனஸ் தான், அதுல தான் தப்பு நடந்துருக்கும். இப்போ என்ன பண்றோம், இந்த 6 பிராக்கெட் பாத்தீங்கன்னா x - 2 x - 2 4x - 1 4x - 1 7x + 2 7x + 2 சாரி 7x + 1 ஜோடி இருக்குது. இப்போ அவ்வளவு முடிஞ்சு கணக்கு. அடுத்து என்ன பண்ணனும், இந்த क्वेश्चनல கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை அப்படியே ஒரு தடவை எழுதி வர்க்கமூலம் ஜஸ்ரல் புரப்பா ஸ்கொயர் ரூட் அதோட சிம்பல் ரூட் ஆஃப் இது வரைக்கும் கரெக்ட்டா போட்டுட்டு இந்த பிராக்கெட் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அப்படியே ஜோடி ஜோடியா எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் ரூட் போறோம். ரூட்டோட அர்த்தம் என்ன தெரியுமா, சேம் வாய்ப்பாட்டை சிங்கிளா மாத்துறது. அங்க பாருங்க, சேம் வாய்ப்பாட்டை சிங்கிளா மாத்துறது, டபுள் செருப்பை சிங்கிள் செருப்பா ஆக்குறது. அது சாத்தியமா? செருப்புக்கு சாத்தியம் இல்லை, ஆனா நம்பருக்கு சாத்தியம். ஒரு ஜோடியை சிங்கிள் ஆக்குறது. அப்போ ஒரு ஜோடியில இருந்து 1, இன்னொரு ஜோடியில இருந்து இன்னொன்னு, இன்னொரு ஜோடியில இருந்து இன்னொன்னு எழுதிட்டு ஒரு மாடுலஸ், லெஃப்ட் பக்கம் ஒரு கோடு, ரைட் பக்கம் ஒரு கோடு, அப்படி போட்டா அது மாடுலஸ். இல்ல பிளஸ் ஆர் மைனஸ் கூட போடலாம். இவ்வளவுதான் ஆன்சர். ரொம்ப
படிச்சிருக்கீங்களா? புரிஞ்சுக்கீங்களா? Thank you.